வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். சேலரி வந்து 16,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 5/4/2025 இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் வந்து கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து இல்லை. தென் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 19,800 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆய்வக நுட்புணர் லேப் டெக்னீஷியன் கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் 12th அல்லது டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசநோய் சுகாதார பார்வையாளர் டிபி ஹெல்த் விசிட்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,300 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து 10th +2 ப்ளஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது மாவட்ட மருந்தாளுநர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மசிஸ்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் ஓகே. 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான வேக்கண்ட் வந்து இதுதான், இவ்வளோ வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 4 வகையான கேட்டகரியில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய பயோடேட்டா வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ரெஷ்யூம் ப்ளஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட அப்ளை பண்ணணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி சான்றிதழ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு, ஸோ இதனோட ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சுன்னா அது, இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஒரு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு ஒன்று வாங்கிங்க. ஸோ அந்த கவர் வாங்கிட்டு அதில் மேலே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர், என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத எழுதி தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதோட 25 ரூபாய்க்கான போஸ்ட் அந்த ஸ்டாம்பும் வாங்கி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களுக்கு நேர்காணல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் மருத்துவ நெஞ்சக நோய் மையம், கன்னியாகுமரி அரசு மருத்துவ கல்லூரி வளாகம், ஆசாரி பள்ளம் 629201 கன்னியாகுமரி மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பயோடேட்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸோட நீங்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். கூட வந்து போஸ்ட் கவர் ஒன்று சேர்த்து அனுப்பிச்சிக்கோங்க. அதில் வந்து ஸ்டாம்ப் 25 ரூபீஸ்க்கான ஸ்டாம்ப் வாங்கி அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட சுகாதார சங்கம், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய NTEBலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லேப் டெக்னீஷியன் கேட்டகரி, டிபி ஹெல்த் விசிட்டர், ஃபார்மசிஸ்ட், அதே மாதிரி சீனியர் டிபி லேபரட்டரி சூப்பர்வைசர், இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இது மாதிரியான லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.